கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. உபவாசம் கர்த்தருக்கு பிரியமான உபவாசம். கர்த்தருடைய கண்களுக்கு பிரியமான உபவாசம். கர்த்தர் விரும்புகிற, கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஒரு உபவாசம். ஏசாயா 58:6-7. அந்த உபவாசம் தான் என்ன ஆசீர்வாதம்? 8ஆம் வசனத்துல இருக்கு. நான் படிக்கிறேன். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அந்த வசனத்துல ஆண்டவர் சொல்றார். இவ்வளவும் எடுத்து நம்ம இன்னைக்கு பார்க்கறதுக்கு இந்த ஷார்ட் வீடியோல டைம் கிடையாது. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கணும். தொடர்ந்து இந்த வசனங்களை நீங்க படிச்சு பாருங்க. என்ன ஆசீர்வாதங்கிறத நம்ம பார்ப்போம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அல்லேலூயா. அருமையான ஒரு உபவாசத்தை தேவன் சொல்லி அதுக்கு என்ன ஆசீர்வாதம்னு இந்த இடத்துல அழகா குறிப்பிட்டிருக்கிறார் கர்த்தர். இதை பொறுமையா எடுத்து நம்ம வாசித்து அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாட்டையும் எடுத்து பார்த்தா நல்ல தெளிவா நம்ம அந்த ஆசீர்வாதத்தின் ரகசியங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த ஏசாயா 58:6-7-8 நம்ம இப்போ தியானிப்போம். பின்னாடி வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையும் அந்த ஒவ்வொரு பாட்டுடைய காரியங்களையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தர விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.